ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டினைன் லவ் அந்த சீரீஸில் எபிசோட் 3ல் பார்ட் 1 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா. ரின்னுக்கும் கிம்முக்கும் மேரேஜுமே முடிஞ்சிருக்கும். ரின்னு அவங்க ஃபோனில் வந்த மெசேஜை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மெசேஜ் பையித அனுப்பியிருப்பாங்க. அவங்களோட மேரேஜுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜையுமே ரின்னுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் ரின்னு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம்முமே வர்றாங்க. நீ ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்க, என்ன ரீட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும் ரின் அதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் நீ கேட்ட கொஸ்டினுக்கான பதிலை சொல்லவா, உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, நீ அதுக்கான பதிலை நான் இப்போ சொல்லட்டுமான்னு கிம்முமே கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ரெண்டுமே கிளம்புறாங்க. அப்போ கிம் அவங்கக்கிட்ட, அதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் மற்ற எல்லா வேலையுமே முடிச்சுக்கிட்டு என்ன உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு மேலேயே என்னால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது, சரியா? வா சீக்கிரம் நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி ரின்னோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வீட்டுக்கு இவங்க 2 பேருமே வர்றாங்க. அங்கே இவங்க 2 பேருக்காக அவங்க அப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இவங்க 2 பேரையுமே பார்த்ததும், கிம், ரின், நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் கிம், நீ தான் என்னோட பொண்ணு ரின்னை நல்லாவே பார்த்துக்கணும், சரியா? நீ இனிமேல் என்ன அப்பா அப்படின்னே கூப்பிடு, நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, அதனால் நீயும் என்ன அப்பான்னே கூப்பிடு. அதுக்கப்புறம் நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன், நீ நாளைக்கு என்னை வந்து பாருன்னே ரின்னோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு ரின்னு, என்னடா நம்ம அப்பா இப்படி பேசுகிறாரு, இவளுக்கு என்ன இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரே அப்படின்ட்டு, அப்பா இது ஒன்றும் உண்மையான மேரேஜ்லாம் கிடையாது, இது ஒரு பொய்யான மேரேஜ் தான். நாங்கள் 2 பேரும் எதுக்கு ஒரே ரூமில் இருக்கணும், நாங்கள் 2 பேருமே முன்னாடி இருந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறோம், அதுதான் எனக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுதான் சரியாக வரும் அப்படின்னு ரின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கிம்மு தான் பதில் சொல்கிறாங்க, இது எப்படி பொய்யான மேரேஜ்னே நீ சொல்லலாம், இந்த மேரேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்பு இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கும், அப்படி இருக்கும்போது இது எப்படி பொய்யான மேரேஜ் ஆகும், என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான மேரேஜ் தான் அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க, ஆமாம் இது பொய்யான மேரேஜெல்லாம் கிடையாது, இந்த மேரேஜுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, அது வரைக்குமே இது உண்மையான மேரேஜ் தான், இது பொய்யான மேரேஜெல்லாம் கிடையவே கிடையாது. நீ கிம்மை ஒரு பார்ட்னர், ஒரு கப்பில் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நீ கிம் கிட்ட நடந்துக்கணும், அந்த மாதிரி நீ கிம்மை ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் உனக்கு இந்த பிரசிடெண்ட் போஸ்டிங்குமே அப்படின்னு ரின்னை ஒவ்வொரு டைமும் அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரசிடெண்ட் போஸ்டிங்கை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, நான் இப்போ போகிறேன், நம்ம எல்லாரும் காலையில் மீட் பண்ணலாம், சரியான்னு சொல்லி அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பா போனதும் கிம்மு ரின்னோட பக்கத்தில் அவங்க தோல்லையுமே சாஞ்சிக்கிட்டு, சே என்ன ஸ்வீட் இல்லை அவங்க டேடி அப்படின்னு ரின்னை ஹக் பண்ணுற மாதிரி ரொம்ப பக்கத்தில் வர்றாங்க. ரின்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு போய் குளிக்க போகிறேன்னு சொல்லி ரின்னு அங்கேருந்துமே போகிறாங்க. ரின்னு போனதை பார்த்துட்டு கிம்மு, ஓ என்ன இவ குளிக்க போகிறாளா, இவ குளிச்சிட்டா அதுக்கப்புறம் தூங்க போயிடுவாளே, அப்புறம் நம்ம இவகிட்ட எப்படி பேசுறது, நம்ம லவ்வை எப்படி ரின்னுக்கிட்ட சொல்கிறது, இவ குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகணும், இப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே ஏதோ ரொம்ப தவிக்கிறாங்க. ரின்னு குளிச்சுட்டு தூங்கிடுவா, நம்ம அவளுக்கு அப்புறம் குளிச்சா என்ன ஆகிறது, இன்னைக்கு எதுவுமே நடக்காமல் போயிடுமே அப்படின்னு கிம்மு ரொம்ப தவிச்சிடுறாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ரின்னுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிடணும் சொல்லி கிம்மு வேகமாக போய் ரெடி ஆகிட்டு ரின்னுக்கு முன்னாடியே அவங்க ரூமில் அவங்க பெட்டில் ரெடியாக இருக்கிறாங்க.
கிம், எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேரேஜ் ஆயிருச்சு, அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்காகத்தான். ரின்னு குளிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க பெட்ரூம்ல கிம்மு எப்படா வருவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரின்னு வந்ததும் ரின்னு கிட்ட, இந்த பெட்ரூம் ரொம்பவே பெருசா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ அதனால என்ன அப்படின்னு ரெண்டுமே கேட்கலாம். பெட்டு பெருசா இருக்குன்னா ஒருவேளை நீ தூக்கத்துல உனக்கு உருண்டு புரள்றது அந்த இது இருக்கா என்ன? நீ கீழே விழுந்துருவேன்னு சொல்லிதான் இவ்வளோ பெரிய பெட்டு போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு ரின்ன கிண்டலுமே பண்றாங்க. எங்க நீ கீழே விழுந்துருவியோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு ரெண்டு கிட்டமே சொல்றாங்க. அது உன்னோட பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நீ இங்க என் பக்கத்துல தூங்க போறது கிடையாது. இதோ பாரு கிம்மு, அதுதான் உன்னோட இடம், நீ அங்கதான் தூங்க போறன்னு ரெண்டுமே சொல்லவும் கிம்மு உடனே ரின்னோட மடியில படுத்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு, நீ ரொம்பவே மோசமான பொண்ணு தெரியுமா, என்னால தரையிலெல்லாம் தூங்கவே முடியாது, நான் உன்னோட பெட்டில் உன் பக்கத்துல தான் தூங்குவேன்னு கிம்மு ரின்னோட காலை பிடிச்சி அவங்க மடியில படுத்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டுமே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரின்னு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ என்னை விட்டு கொஞ்சம் தூரமாவே இரு, நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, இதை நிறுத்திக்கோ ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லி ரெண்டுமே சொல்லவும் கிம்முமே எழுந்துக்கிறாங்க. ரின்னு கிட்ட இன்னுமே கொஞ்சம் க்ளோஸா உரசுற மாதிரி பக்கத்துல வர்றாங்க. அதை பார்த்ததும் கொஞ்சம் ரின்னுக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. அதையுமே கிம்மு பார்த்துக்கிட்டு, இப்போ நீ வெக்கப்படுறியா ரின் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ இல்லவே இல்லை, நான் உன்னை என்னை விட்டு தூரமா போகத்தானே சொன்னேன், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ரின்னு கேட்கவும், ஒருவேளை நீ பயப்படுறியா ரின், நமக்குள்ள ஏதாச்சும் நடந்துரும், நீ உனக்கு பயமா இருக்கா, அதனாலதான் நீ என்ன தூரமா போன்னு சொல்லி விரட்டுறியா? கிம்முமே ரின்னு கிட்ட கேட்டுடுறாங்க. இங்க பாரு, நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு இன்னைக்கு இந்த நைட்டு இந்த இரவை நீ என்ஜாய் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ தாராளமா போய் தூங்கு, சரியா? நான் இன்னொரு பக்கமா திரும்பிக்கிட்டு நானுமே படுத்துக்கிறேன்னு கிம்முமே சொல்லிடுறாங்க. கிம்மு சொன்னதை பார்த்துட்டு, இது ஏன் பெட்டு, நீ கொஞ்சம் தள்ளி போறியா, நான் இங்க படுத்து தூங்க போறேன்னு சொல்லி ரின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே இடையில ஒரு தலையணையை தூக்கி வச்சுட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கிம்மு, என்னடா இவ அதுக்குள்ள தூங்க போறா, நம்ம தான் இப்படி பேசிட்டோமோ, நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாதோ, இவ வேற தூங்க போயிட்டாளேன்னே, நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இந்த தலையணை எதுக்கு, இது வேற இங்க இருந்துக்கிட்டுன்னு சொல்லி அதை எடுத்து தூரமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ரின் பக்கத்துல போயிட்டு ரின்ன ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. உடனே ரின்னுமே, ஏ கிம்மு, நீ என்னடி பண்ற, நீ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு ரின் கேக்குறாங்க. நான் ஹக் பண்ணிக்கிறேன் என்னோட லவ்வரை, இதுல என்ன தப்பு இருக்கு, இன்னைக்கு இந்த இரவு முதல் இரவு, இந்த டைம்ல இந்த கப்பல்லாம் என்ன மாதிரி நடந்துப்பாங்க அது உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி நம்ம எப்பதான் நடந்துக்க போறோம்னு கிம்முமே பேசுறாங்க. கிம் பேசுறத ரின்னால கேட்க முடியல. ஏ போதும் நிறுத்துறியா, இன்னைக்கு சாயங்காலம் நீ என்ன பண்ண, என்னோட பெர்மிஷனே இல்லாம நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ண, நீ என்கிட்ட கேட்காம நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ணன்னு ரென்னு கேக்குறாங்க. ஹே ரென்னு, நான் அது ஒன்றும் எனக்காக பண்ணல, நான் வேணும்னு எல்லாம் பண்ணல, அது நம்மளோட மேரேஜ்ல ஒரு பார்ட்டு, அங்க இருக்கிற எல்லாருமே கிஸ் பண்ணுங்க முத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அதனாலதான் நான் கிஸ்ஸுமே பண்ணேன்னு கிம்மு ரின்னோட பக்கத்துல வர்றாங்க. இப்போ நான் உன்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவா, எனக்கு எதுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு 12 வயசு வித்தியாசம் இருக்கும், அப்படித்தானே அப்படின்னு சொல்லவும் ரெண்டுமே ஆமா, இப்ப அதனால என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிம் அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள ரின் கிட்ட சொல்றாங்க.
அந்த எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கிறாங்க தெரியுமா? ஒயின், திராட்சை ரசம் இல்லை. அந்த ஒயினை செஞ்ச உடனே எல்லாம் யாரும் குடிக்க மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒயின் அந்த ஒயினை செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுதோ அந்த வருடங்கள் அது போக போக அதோட டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். அது எல்லாருக்கும்லாம் தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். நார்மலா ட்ரிங்க்ஸ் பண்றவங்க அது எதையுமே தெரியாம அந்த ஒயினை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. ஒரு ஒயின் அது நல்லாவே செட் ஆகணும்னா அதுக்கான நேரம் ரொம்பவே அதிகமா தேவைப்படும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அதோட சுவை எப்போ அதிகமா இருக்கும், அத எப்போ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் நீயும். நமக்கு இடையில 12 வருஷம் வித்தியாசம். அப்போ நீ இன்னுமே ரொம்ப சுவையானவளா இருப்ப. நான் உன்னை எப்படி குடிக்காம இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒருத்தர் அந்த ஒயினை குடிக்காம இருந்தா அந்த ஒயினு தான் கெட்டு போயிடும். அதனாலதான் நான் அந்த ஒயினை கண்டுபிடிச்சு நான் அதை என்ஜாய் பண்ண போறேன். அந்த ஒயினு நான் குடிக்கிறதுனால அது இன்னுமே அதோட வேல்யூ இன்னுமே அதிகமாகும், இன்னுமே அதோட மதிப்பு கூடும்னே கிம்மு சொல்றாங்க. உனக்கு வயசு அதிகமாயிட்டு ஸோ இன்னுமே நீ உன்னோட வேல்யூ அதிகமா இருக்கும், உன்னை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கிம்முமே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரென்னு, நீ ரொம்ப நல்லா தான் பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கிம்மு, இந்த மாதிரி எல்லார்கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு உன்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன். நீ ரொம்பவே க்ளோஸா வராங்க ரின் பக்கத்துல. இப்ப நான் உன்னை ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இன்னுமே பக்கத்துல க்ளோஸா வராங்க. ரென்னு எதுவுமே சொல்லல, கிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லல, வேணானுமே சொல்லல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படித்தானே? ரெண்டுமே அமைதியா இருக்கவும் கிம்மு இன்னுமே பக்கத்துல நெருங்கி கிஸ் பண்ணல. ஆனா ஒருத்தர் பக்கத்துல கிஸ் பண்ணாம அவங்கள அந்த ஃபீலை உணர வைக்கிறாங்க கிம்மு. ரென்னுக்கு அந்த ஃபீல் என்ன, அதை அந்த ஃபீலை அதிகமாக்குறாங்க. அந்த ஒரு முத்தம் கொடுத்தா அந்த ஒரு செகண்ட் ஃபீலிங்கு, ஆனா கொடுத்தும் கொடுக்காத மாதிரி பக்கத்துல அப்படியே அந்த ஃபீல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோட நிறுத்திக்கிறேன். ரென்னோட ஃபீலிங்ஸை அதிகமாகிட்டு இருக்காங்க கிம்மு கொஞ்சம் கொஞ்சமா. உடனே ரென்னு, கிம் போதும், வேணாம், இதை விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிம்மு ரென்னு கிட்ட, ப்ளீஸ் என் வேலைய என்னை செய்ய விடு, ப்ளீஸ், உன்னை நான் ஹாப்பியா பார்த்துக்கிறேன், சரியானே கிம்முமே சொல்லவும் ரென்னுமே ஓகே சொல்லிடுறாங்க. இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் சரியா, நான் அதுக்கப்புறம் தூங்கணும், அதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ரென்னுமே சொல்லவும் கிம்மு ரென்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ரொமான்ஸை அப்படி ஸ்டார்ட் பண்றாங்க. ரென்னு படுத்திருக்காங்க, கிம்மு தான் ரென்னை கிஸ் பண்றாங்க. ரென்னோட கழுத்துல அவங்களோட லிப்ஸ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணிட்டு கீழே போகவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கிம்மு, வேணாம், போதும், நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு கிம்மு, ப்ளீஸ் என்னை நிறுத்த சொல்லாத, நான் இன்னும் என்னோட வேலைய முடிக்கவே இல்லை ரின், நீ என்ன தடுக்காத, என்னை நிறுத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு மறுபடியுமே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொமான்ஸு சீன் அதிகமாலாம் இல்லை, ரொம்பவே கம்மியான சீனு தான். ஆனால் அந்த சவுண்டு மட்டும்தான் கொஞ்சம் கேட்கவே முடியல. கொஞ்சம் அந்த இடத்துல அந்த சீனுக்கு அந்த சவுண்டு தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே ரின் அழகா கிம்மை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. கிம்மு தான் முழிச்சுக்கிறாங்க. முழிச்சிட்டு ரின் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரின்னை முழிச்சு கிம்மை பார்க்கவும் கிம் உடனே
குட் மார்னிங் சொல்லிட்டு ரின்னோட உதட்டுல ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. ரின்னு ஏன் வேணான்னு சொன்னாலும் கேட்காம மறுபடியும் பிடிச்சி வச்சு ரின்னோட உதட்டுல ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. நீ இந்த மாதிரி நம்ம க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் நீ நடிக்க வேணாம், சரியா? நம்ம மேரேஜ் கப்பல்லாம் கிடையாது. நான் இன்னும் இதை ஏத்துக்கவே இல்லைன்னு ரின்னு சொல்றாங்க. என்னடா இது, நைட்டு தானே எல்லாமே முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள காலையில என்ன ரின்னு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு கிம்முமே சரி ஓகே, நான் உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கு நான் பார்க்குறேன், அது வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ரின்னுமே எழுந்து போறாங்க. மறுபடியும் கிம்மு ரின்னை வெறுப்பேத்துறாங்க. ரின்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹே ரின்னு, நம்ம மறுபடியும் அதை பண்ணலாமாடி, நம்ம மறுபடியும் அதை பண்ணலாமா ரின், ஹே ரின்னு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை சொல்லி சொல்லி கிம்மு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு அவங்க டேடி கூட மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா ரின்கிட்ட, என்ன எப்பவுமே நீ வழக்கமா காலையில சீக்கிரமே எந்திரிச்சிருவே, இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு மதியம்தான் எந்திரிருக்க போலையேன்னு சொல்லி அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ரின்னுக்கு அதை கேட்டதும் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஒரு தடுமாற்றம். அவங்க அப்பா அப்படி சொன்னதும், அப்படி ஒன்றும் இல்லையே, ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, அவ்வளோதான், இது ஒன்றும் மதியம்லாம் கிடையாது, நான் என்ன ஒரு 11 மணிக்கு எந்திரிருக்கேன், இது மதியம்லாம் இல்லை அப்படின்னு ரின்னுமே சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ரின்னு எப்பவுமே 9 மணிக்கு முன்னாடியே எந்திரிருவாங்க, ஒரு நாள் கூட லேட்டா இந்த மாதிரி எழுந்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லவும் கிம்மு அதுக்கு, ஓ ஒருவேளை அதுக்கு நான் தான் காரணமா, ரின்னு 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்கு, நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லி ரின்னோட கைய நோண்டிக்கிட்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ரின்னு கிம்மு கிட்ட, நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன் எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்கிற, இது ஒன்றும் உண்மை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இந்த மேரேஜ் இந்த ஃபங்க்ஷன் அதனால ரொம்பவே டயர்டா இருந்திருக்கும், அதனால தானே நீ நிறைய நேரம் தூங்குன, இதுல நான் என்ன தப்பா சொன்னேன், நான் சொன்னது கரெக்டு தானே நீ கிம்முமே கேட்கவும் அங்க இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா, நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போறேன், ஸோ நீங்க 2 பேரும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போ ஹனிமூனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத சொல்லு, நான் சீக்கிரமே கம்பெனியை பார்த்துக்கிறேன், ஓகேவா, நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த சீனை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.